கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே நின்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், அதுதான் நடக்கப் போகிறது. அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். காவல்துறையினரை தாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் இல்லை, இது இந்திய அளவிலான தேவையானது. இது மாநில அளவிலான பிரச்சனையே இல்லை. இந்திய அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும். அது 2021 நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தப்படவில்லை, தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. டீலிமிட்டேஷன் என்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறு வரையறை நடத்தப்பட வேண்டுமானால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமாக நடத்தியே ஆக வேண்டும். அது சாதிவாரியாக எடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எனவே உடனடியாக சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அந்த பணியை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அது அவருடைய உட்கட்சி விவகாரம். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் எடுத்துட்டாரு. நீங்க உட்கட்சி விவகாரம்னாமா அவங்க தந்தை மகனுக்குள்ள அதை எப்படி பாக்குறீங்க? அதுல நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தேவை. ஆனா தமிழக நீட் விவாதம் மாறி மாறி போய் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றாமல் இருந்தால் அதை விமர்சிக்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை நிறைவேற்றி ஒப்புதலுக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அவர் அதை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். அதை அவர் கிடப்பிலே போட்டதை விமர்சிக்காதவர்கள் நீட் விலக்கு மசோதாவுக்கு முன்முயற்சி எடுத்திருக்கிற அரசாங்கத்தை விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசுதான் இதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார். அதை விமர்சிக்காமல் மசோதாவை கொண்டு வந்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிற மாநில அரசை விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பாஜகவுடன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதிமுக கூறியிருந்த நிலையில ஒவ்வொருத்தரா டெல்லிக்கு போயிட்டு பார்த்துட்டு வராங்க. நாளைக்கு அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதுல என்ன? அதிமுக பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும். பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது. இது அனைவரும் அறிந்த உண்மை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அவர்கள் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே நின்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், அதுதான் நடக்கப் போகிறது. அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு தேர்தலை சந்தித்து அதில் பாடம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் வேறு வழியில்லாமல் பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை.